வணக்கம். என் பேர் வீரசுதா, லாக்டேஷன் கவுன்சிலர், முத்தமிழ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி பாலூட்டும் தாய்மார்களுக்கான பிரஸ்ட் கேர் அவேர்னஸ், அப்புறம் அவங்களோட டயட்டு, ரெஸ்ட்டு, ஹைட்ரேட்டாக இருக்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ரொட்டீன் கேர்னால் பெருசாக மெனக்கெட்டு நீங்கள் எதுவும் வாங்கி சோப்பு அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு 2 தடவை குளிச்சிக்கலாம். ஒவ்வொரு ஃபீடுக்கு முன்னாடி லியூக்வார்ம் வாட்டரோ இல்லை சாதாரண வாட்டரோ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணும்போது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். பிரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது சோர் நிப்பிள், அப்படி இல்லைன்னா நிப்பிள் கிராக் வரலாம். ரொம்ப ரேராக பிரஸ்ட் ஆப்சிஸ் வரலாம். இதெல்லாம் எப்படி தடுக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பொசிஷன், லாச்சிங், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா, கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. அப்படியே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பொசிஷன், அட்டாச்மெண்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வராமல் தடுத்துக்கலாம். பிரஸ்ட் ஆப்சஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நீங்கள் வர்ற மில்க் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஹெவினஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துடணும். அப்படி வெளியே எடுக்க முடியாத பட்சத்தில் இருந்தால் தான் அது ஸ்டோர் ஆகி உங்களுக்கு பிரஸ்ட் ஆப்சஸாக ஃபார்ம் ஆகலாம். இந்த பிரஸ்ட் ஆப்சஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் பிரஸ்ட்டு, ரொம்ப ஹெவினஸ் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், பிரஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அக்கல் வரைக்கும் கூட வலிக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெயினை குறைக்கலாம். பிரஸ்ட் ஆப்சிஸ் சர்ஜரி வரைக்கும் போகாமல் பார்த்துக்கலாம். லாக்டேஷன் மதருக்கு டயட்டு ப்ளஸ் அவங்களோட தூக்கம் எப்படி இருக்கணும், அவங்களோட டீஹைட்ரேட் ஆகாமல் எப்படி பார்த்துக்கணுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபீடுக்கும் முன்னாடி ஒரு டம்ளர் பால் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தான் நீங்கள் பேபிக்கே ஃபீட் பண்ணணும். எதுக்குன்னா நீங்கள் அப்போ தான் டீஹைட்ரேட் ஆகாமல் பேபிக்கு ஃபீட் பண்ண முடியும். நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் மில்க் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் பேபிக்கு 1/2 லிட்டராவது பால் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் பேபி எப்போல்லாம் தூங்குதோ அப்போல்லாம் நீங்களும் தூங்கிக்கணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறது. அப்படின்னா நீங்களும் தூங்கிக்கலாம், பேபியும் தூங்கிக்குவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளதில் நீங்களே ப்ராக்டிஸ் ஆகிக்கிடுவீங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் மட்டும் எப்போல்லாம் பேபி தூங்குறாங்களோ அப்போல்லாம் நீங்களும் தூங்கிக்கோங்க, இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லாக்டேஷன் மதர்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஹார்மோனும் லாக்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம். ஹாப்பி ஹார்மோன்லாம் நிறைய இருந்தால் தான் செக்ரீஷனும் நிறையா இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செக்ரீஷன் அளவு குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாக்டேஷன் மதருக்கான ரொட்டீன் பிரஸ்ட் கேர் என்னென்னு பார்த்துருக்கோம். அவங்களோட தூக்கம் எப்படி இருக்கணும், அவங்களோட டயட் எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். இந்த பிரஸ்ட்டுக்கு ஃபீடிங்கில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருதுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு லாக்டேஷனில் பொசிஷன், அட்டாச்மெண்ட், லேச்சிங் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா இதை தியரியாக நம்ம பேச முடியாது. நேரில் வந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். அது மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுற அந்த 6 மாதமோ இல்லை 1 இயரோ ஹாப்பியாக ஃபீட் கொடுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ.